அப்படியா? தெரியலையே! அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது முருகதாஸ்மா. புதுசா பேசுற மாரி இல்ல. ஓ! புதுசா பேசுற மாரி இல்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தானம் அவர்களே. பூனைக்குட்டி நாராது. பூனைக்குட்டி என்றால் இலவசமாக அனுப்பிடலாம். எனக்கு பூனைக்குட்டி வேணாம். எனக்கு வந்து மாட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி தான் வேணும். அதுதான் நெறைய விலை போகும். பூனைக்குட்டி விலை போகாது. சிவகுமார் சென்னை. ஹாய் சிவகுமார் வாருங்கள். வணக்கம். சிவகுமார் நல்லா இருக்கீங்களா? சகோதரி எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க வீட்ல ஒரு 20 வெள்ளாடு இருக்குது. 20 வெள்ளாடு. வெள்ளாடுனா கருப்பாடு. ஓகே. செம்பறி ஆடுனா சிகப்பா இருக்கும். கண்டிப்பா டேவிட் அண்ணா. நீங்க திருச்சியில தானே இருக்கீங்க. எப்படி ஆடு மேய்ப்பீங்க? நீங்க ஒரு பூனைக்குட்டி வாங்கினாலும் 2 எலிக்குட்டி இலவசம். ஐயோ! இலவசன்மா. சரி இளவரசன்மா எனக்கு வேணாம் இளவரசன்மா. சிஸ்டர் நான் இன்று 2வது முறையாக நான் லைவ் வருகிறேன். அப்படியா? சிவகுமார் சென்னை. சிஎஸ் தலைவா நீங்க திருவொற்றியூரா அப்படின்னு விக்கிமா கேட்டிருக்காங்க. அக்கா லைக் போட்டாச்சு. நான் சாப்பிட்டாச்சு. நான் சாப்பிட்டேன்டி தங்கம். நீங்க எங்க இருக்கீங்க கண்ணன்மா? பெங்களூர்ல இருக்கீங்களா? சிவகுமார் சென்னை. சிவகுமார்மா நான் லைவ் அவ்வளவா பார்க்கறது இல்ல. நீங்க பேசுறத நீங்க பேசுறத பார்த்து லைவ் பார்க்கலாம் போல. நல்லா இருக்கு மனசுக்கு. அச்சோ! ரொம்ப ரொம்ப நன்றி தங்கம்மா. சந்தானம் தங்கம்மா மிக்க நன்றி சாமி. இளவரசன் அப்படின்னு பூமா கண்டுபிடிச்சிட்டா இளவரசன்மா அவங்கள. சகோதரி எங்க ஊர் கிராமம். ஓ சரியண்ணா சரியண்ணா. கண்டிப்பா டேவிட் அண்ணா கண்டிப்பா நம்ம மீட் பண்ணலாம் சரியா ஒரு நாளைக்கு. சரியா? ஒரு இடத்தில் வேலைக்கு வரும் ஒரு பையன் அப்படி சில நாட்கள் நகர்ந்து அப்படியே சில வருடங்கள் போன பிறகு அப்போது ஒரு பெண் புதிதாக வேலைக்கு வருகிறாள். அண்ணா என்று பாசமாக பேசுகிறாள் அண்ணியிடம். அண்ணியிடம் ஓகே. ஆனா நான் 4 எரும மாடு வாங்கி அனுப்புறேன். அதுவும் நல்ல விலை போகும். விக்கியண்ணா வாங்கி அனுப்பு விக்கியண்ணா. நெசமா சொல்றேன். அவங்க ஊர்ல எங்க அம்மா வீட்டுல விட்டுறேன் நான். எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு அது இந்த வாரத்துக்கு விடுவாங்கல்ல. வாரத்துக்கு விடுவாங்கன்னா அந்த அது வந்து மாடு வந்து கண்ணுக்குட்டி போட்டு அதை விற்றா அந்த மாதிரி வாரத்துக்கு விடுவாங்கல்ல அந்த மாதிரி விற்றுடலான்னா. பத்தியா விற்கண்ணா. உங்களுக்கு பட்டாம்பூச்சி தேவைப்படுமா? அருமையான பட்டாம்பூச்சிகள் நிறைய என் தோட்டத்தில் இருக்கிறது. முருகதாசன் நான் எனக்கு ஒரு வேணா ஒரு தோட்டம் வேணா வாங்கி கொடுத்துருங்க. நான் வேணா அதில் வேணா அந்த பட்டாம்பூச்சியெல்லாம் வச்சு வளர்த்துக்கிறேன். நல்ல வேலை சிஸ்டர். யானைக்குட்டி கேட்காமல் போயிட்டீங்க. கேட்டிருந்தா கேரளாவுக்கு தான் போகணும். அங்கதான் இருக்காண்ணா. யானைக்குட்டியெல்லாம் அங்கதான் இருந்து பிடிச்சிட்டு வரணும். சரிண்ணா சரிண்ணா. யானைக்குட்டி கேட்கல சங்கரன் அண்ணா பாரு. சூப்பர் சங்கரன் அக்கா. ஊட்டிக்கு வந்து யூடியூப்க்கு வந்து 1.5 வருஷம் ஆயிருக்கும் ஊட்டிக்கண்ணன். சரி தங்கப்பிள்ள சரி தங்கப்பிள்ள கண்ணன்மா. தாயக்கட்டை உருட்டும் போது தாயம் விழுந்தால் 1. தாயக்கட்டை உருட்டும் போது தாயம் விழுந்தால் 1. அது சூரியனை குறிக்கும். சூரியனே பிரபஞ்சத்தின் ஆதாரம். அஞ்சல் விழுந்தால் அது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்கிற பஞ்ச பூதங்களை குறிக்கிறது. சூப்பர் சிஎஸ்னா மாஸ். கேசமா இது அப்படியே கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் போட்டுருங்க. சிஎஸ்னோட தாயக்கட்டை உருட்டும் போது தாயம் விழுந்தால் 1. ஓகே தாயம் விழுந்தால் 1. அது சூரியனை குறிக்கும். சூரியனே பிரபஞ்சத்தின் ஆதாரம். 5 விழுந்தால் அது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்கிற பஞ்ச பூதங்களை குறிக்கும். மாசி அண்ணா செம்ம. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணா. யூடியூப் ஆரம்பித்ததற்கு பதில் 4 எருமை வாங்கி வளர்த்துருக்கலாம். கண்டிப்பா முருகதாஸ்மா நீங்க சொல்றது உண்மைதான் இளவரசன்மா. நான் தான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். பேசாம மைதா மாவு பையை போட்டிருந்தா கூட 1 மணி நேரம் உட்காந்தேன்னா 200 ரூபா சம்பாதிச்சிருவேன். கொஞ்சம் இடுப்பு வலிக்கும். கொஞ்சம் மைதா மாவு குழப்பி பேப்பர் அதுவும் இல்லாமல் இப்போ அது அந்த பைக்கும் மதிப்பு இல்லாமல் போச்சு. இல்லைன்னா கடையில் கேட்டிருந்தா கூட நான் யூடியூப் ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். அது அந்த மாவு பை இது பேப்பர் கவர் வந்து அப்போ ரொட்டேட்டாக அப்படியே கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா நாளைக்கு போல் உட்காந்து 3 மணி நேரத்தில் வந்து 4 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி பை போட்டு 600 ரூபா சம்பாதிச்சிருவேன். இப்படி போச்சு. ஆமாம். எருமை இருந்தால் பொன் இருந்தாலும் எருமை இறந்தாலும் பொன் இருந்தாலும் பொன் இறந்தாலும் பொன் அப்படியா? சரி இளவரசன்மா. அக்கா தற்போது பெங்களூரில் உள்ள வீட்டுக்கு. சரி சரி கண்ணன்மா சரி கண்ணன்மா. 6 விழுந்தால் அது சந்திரன். 6 விழுந்தால் அது சந்திரன். செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி என்கிற முக்கியமான கிரகங்களையும் இலைவெளிட் காலம் முதுவெளிட் காலம் கார்காலம் குளிர்காலம்